ஏண்டி நான் உனக்கு எவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன ஏன் லேட்டாக வர? புரியல. இல்லை ஏன் லேட்டாக வரேன்னு கேட்குறேன். சாப்பாடு ரெடியா? சாப்பாடெலாம் ரெடி தான். ஏன் வர வர லேட்டாக வந்துட்டுருக்க? என்ன பண்ண சொல்றேன்? என்னது? சாப்பாடு கொடுக்கவே மாட்டியா? போட்டு கொடுக்குறேன், இங்கே வா. முதல் நின்று பேசு. ஏன் லேட்டுன்னு கேட்காம அப்புறம் என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு நேரத்தில் வரணும்ல. என்ன ஆச்சுன்னா வந்தா வீட்டுக்கு வந்தா புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டு அது சரி, அதை விட்டுட்டு நீ தேவையெல்லாம் பண்ணிட்டு கூடாது. நீ சீக்கிரம் வரணும்ல 9 மணிக்கெலாம். ஏன் எதுக்கு வரணும்னு நான் கேட்குறேன். நீ தூங்க வேண்டியதானே? சொல்லு. நீ தூங்க. நான் தூங்குறது இருக்கட்டும். உடனே என்ன பிரச்சனை கேட்குறேன். அதை பாருங்க எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட்டுன்னு. எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் இருக்குல்ல. என்ன சாப்பிட்டீங்க? உங்கள் பொண்ணு தான் போட்டு ஏமாந்துட்டா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் நல்லா கொட்டுங்க, நல்லா கொட்டுங்க. கொட்டிட்டு நல்லா அப்படியே சூப்பர் தான். இதே பண்ணுங்க. மாதம் கடன் கட்டுற எனக்கு தான் தெரியும் சொல்ல போனால் வலி என்ன வேதனைன்னு. வாரம் குழுக்கு 600 ரூபா, வாரம் குழுக்கு 600 ரூபா. அது போக வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டி குழுன்னு ஒரு சம்பளம் இருக்குல்ல, அதுக்கு வந்து மாதம் 6700 ரூபா நான் கொடுக்குறேன். நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்களா என்ன? நீங்கள் வேலைக்கு போவீங்க 2000 ரூபா வந்து கொடுப்பீங்க. எது வாரத்துக்கு 2000 கொடுத்தா பரவாயில்ல, அதுக்கு வெறும் 500 கொடுப்பீங்க. உங்களுக்கு என்னமாமா தெரியும்? நீங்கள் சும்மா அப்படியே வந்து பொண்ணை பெத்த விட்டா மட்டும் பத்தாது, படிக்க வச்சா மட்டும் பத்தாது. புரிஞ்சா உங்களுக்கு? என்ன நைட்டு வந்து நைட் வந்து பகல் வந்துலாம் கிடையாது. பாருங்க ஓப்பனா சொல்றீங்க பாருங்க. இல்ல நானும் அப்பப்பா 500 ரூபா இங்க பாருங்க சாப்பாடு கீழே கொட்டுது பாருங்க. இங்க பாரு தூக்கி போடுங்க. அண்ணன் தான், அண்ணன் பூர்ணி கிடையாது, அண்ணன் தான் அது. இல்ல நானும் அப்பப்ப தரேன்ல 500 ரூபா. நீ தரதா இல்லன்னா சொல்ல. அது வச்சு நான் முழு கடை முடியுமா? 2.5 லட்சம் ரூபாடி கொடுத்து பாரு, அப்ப தெரியும் உனக்கு. நீங்க கொடுங்க. அப்போ 3 லட்சம் நீங்க கொடுக்குறீங்களா? உங்க பண்டாட்டி ஒரு ஐடியா, ஒரு ஐடியா எதுக்கு நான் கொடுத்துட்டோம்னு நான் கேட்கிறேன். என்ன பிரச்சனை? 3 லட்சம் நீங்க கொடுக்குறீங்களா இல்ல? போங்க பாருங்க. அடிச்சா போங்க மாமா வெளில போங்க. ஏய் எதுக்கு இப்ப கதவு சார் தெரியும்? வந்து பேசிட்டு இருக்காப்ல. இது தேவையில்லாத விஷயம். புரிஞ்சா? ஆனா நீ பாரு, நீ வந்து 10 வச்சுக்கோ, டெய்லி காய்கறி கடைக்கு போன்னு சொன்னா போக மாட்டேன். புரிஞ்சா? சொல்றேன் போயிட்டு தான் இருக்கேன். அப்பனுக்கு என்னடி பிரச்சனை? பேச திறந்து பேசல. இல்ல உங்க அப்பாக்கு வந்து இல்ல நீ ஏன் இப்படி வந்து டெய்லி இது பண்ணிட்டு பிரச்சனை? ஏன் அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? புரியல. பிரச்சனை எதுக்கு பண்றீங்க? பிரச்சனை எதுக்கு பண்றீங்க? என்ன பிரச்சனை? ஏன் பணமா? என்ன பணம்? பணம் காசு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு என்ன பணம் காசு கொடுக்கல? புரியல. அது அது ஒரு இதுல கட்டுச்சோம். என்ன கட்டல? அப்பறம் சொல்லு, என்னன்னு சொல்லு, அப்பதான் உங்க அப்பாக்கு தெரியும். இல்லப்பா ஒரு இதுல கட்டினோம், அதுதான் சொல்லு. என்ன சொல்லு, என்ன பிரச்சனை? அது கட்டி காசு வரும்னு நினைச்சோம், ஆனா வரல, அவ்வளவுதான். 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறது ரெடியா? நீங்க 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறதுக்கு நான் செத்து போடணும். செக்கா? செத்து போகணும். செத்து போகணுமா? நீங்க செக் கொடுக்கணும்னு நினைச்சேன். 3 லட்சம் ரூபாய் எங்கே கொடுக்க முடியா? அப்ப நீங்க போங்க. நீங்க என்ன போட்டு சரி நீ போ அப்புறமா பேசிக்கலாம். போ. உங்களுக்கு தெரியலன்னா அப்படியே போய். சரி கதவு சாத்து. தயவு செஞ்சு போங்க. நான் பேசிக்கிறேன். பாரு ஒப்பனை சப்போர்ட் கூப்பிட்டுருக்கேன் நீ. இல்ல அப்புறம் நடந்தா கேட்க மாட்டாங்களா? இல்ல இவ்ளோ தூரம் நீ சரி இவ்ளோ நாள் வராத ஆளு வந்து இங்க எப்படியோ சரி தட்டாதடா. சரி எதுக்கு தட்டறடா? தட்டறாரு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? சொல்றீ? சரி நீ போய் படுக்க சொல்லு. எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒண்ணு மட்டும் சொல்ல பார்க்கலாம்.
உங்க அப்பனே தெரியாம கடன் வாங்கினேன், எனக்கு தெரியாம கடன் வாங்கினியா? யாரை கேட்டு நீ ஃபர்ஸ்ட் கடன் வாங்கின? நான் உன்கிட்ட 3 லட்சம் ரூபாடி. 1 ரூபா 2 ரூபா கிடையாது, 3 லட்சம் ரூபா. இல்ல ஆல்ரெடி சொல்லிட்டு தானே இது பண்ணேன். என்ன நீ சொன்ன? 3 லட்சம் ரூபா வந்துடும், போட்டு 6 லட்சம் ரூபா வரும்னு சொன்னேன். வஞ்சடி இல்ல, எனக்கு புரியல. நான் அப்பவே சொன்னேன், படிச்சு சொன்னேன், இந்த அமௌண்ட் போடாத, வேணாம், எல்லாம் ஃப்ராடுங்க. கேட்டியா? ஏதாவது கேட்டியா நீ? சொல்றி. அந்த குப்பை இந்த குப்பை எல்லாமே குப்பை தான் எடுத்துட்டு போங்க தயவு செஞ்சு. சரிங்க. அது குப்பை கிடையாது, ஆ? அது குப்பை கிடையாது, அது வேண்டாம். அது குப்பை தான், அது குப்பை தான், அது குப்பை தான், அது குப்பை. அது எடைக்கு போடணும்னு சொல்லிடு. இதை வந்து எடுத்து நான் போய் போடணும். போய் போடுங்க. ஓகே. சரி பாருங்க. ஆ. இந்த 3 லட்ச ரூபா பிரச்சனை நீங்க வர வேணாம். ஓகேவா? இந்த 3 லட்ச ரூபா பிரச்சனை நீங்க வர வேணாம். கொடுப்பீங்க, அச்சடிச்சு கொடுப்பீங்க. கொடுப்பாங்க. ஆமா, அப்படியே அச்சடிச்சு கொடுப்பீங்க. ஒப்பனை ரெடி பண்ணிட்டேன், ஆப்போசிட்ல இது பண்ணிட்டேன். கரெக்டாண்டி? சூப்பர். அப்புறம் கேட்க மாட்டாரா கேள்வி? ஆனா நான் டெய்லி குடிச்சிட்டு வரேன்னு மட்டும் உங்களுக்கு பெருசா தெரியுது. ஆனா அந்த கடனை கட்டுறது யாரு? நானும் தானே 500 ரூபாலாம் கொடுக்குறேன் அப்பப்போ. எத்தனை நாளைக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்குறீங்க? எப்போவாது கொடுக்குறேன்ல இருந்தாலும். ஏடி நான் உனக்கு எவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன